ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் டெய்லி லைஃப்பில் ருட்டீனாக பேசக்கூடிய 25 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் போல் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லித்தர போகிறேன். இதில் நாம் பார்க்க போகிற 25 சென்டென்சஸுமே சிம்பிள் அண்ட் புரிகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க ஈஸியாக கற்றுக்கலாம். டே 3 கிளாஸில் நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துவிடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, கம் as soon as possible. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடு, சரியா? அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, கம் as soon as possible. நெக்ஸ்ட் இதை என்னால் நம்ப முடியாது. அதை எப்படி சொல்லலான்னா, I can't believe it. இதை என்னால் நம்ப முடியாது. I can't believe it. நெக்ஸ்ட் அந்த நேரத்தில் நான் அங்கு இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I was not there at that moment. அந்த நேரத்தில் நான் அங்கு இல்லை. I was not there at that moment. நெக்ஸ்ட் நான் உன்னிடம் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, didn't I tell you? didn't I tell you? நான் உன்னிடம் சொல்லவில்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I should have told this. நான் உன்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். I should have told this. நெக்ஸ்ட் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலான்னா, I feel like eating something. I feel like eating something. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட் நீ எதற்காக இங்கு வந்தாய்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ எதற்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, what did you come here for? what did you come here for? நீ எதற்காக இங்கு வந்தாய்? நெக்ஸ்ட் என்னால் இதை தாங்க முடியாது அப்படி சொல்லலையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I can't bear it. I can't bear it. என்னால் இதை தாங்க முடியாது. நெக்ஸ்ட் யாரும் இங்கே வரவில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரும் இங்கே வரல, நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன், யாரும் இங்கே வரல அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, no one comes here. no one comes here. யாரும் இங்கே வரவில்லை. நெக்ஸ்ட் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I don't know anything about this. I don't know anything about this. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்ய முடியும் கேட்போம் இல்லையா, நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, what can I do? what can I do? நான் என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் என்னை பற்றி கவலைப்படாதே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னை பற்றி கவலைப்படாத, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்வோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. என்னை பற்றி கவலைப்படாதே. நெக்ஸ்ட் உண்மை கசக்கத்தான் செய்யும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். உண்மை கசக்கத்தான் செய்யும். நெக்ஸ்ட் என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னிடம் என்ன வேணும்னாலும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள். நெக்ஸ்ட் உன்னிடம் பதில் இருக்கிறதா? நம்ம கேட்போம் இல்லையா, உன்னிடம் இதுக்கு பதில் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, do you have any answer? do you have any answer? உன்னிடம் பதில் இருக்கிறதா? நெக்ஸ்ட் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I never hear about this. I never hear about this. இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நெக்ஸ்ட் நான் உன்னுடைய அடிமை கிடையாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா,
ஐம் நாட் யோர் ஸ்லேவ். ஐம் நாட் யோர் ஸ்லேவ். நான் உன்னுடைய அடிமை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு குழப்பமாக இருக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் கன்ஃபியூஸ்டு. ஐ எம் கன்ஃபியூஸ்டு. எனக்கு குழப்பமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதை அவர்களிடம் சொல்லிவிடு. சொல்லுவாங்கள்ல, இதை அவங்ககிட்ட சொல்லிடு சரியா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கன்வே திஸ் டு தெம். கன்வே திஸ் டு தெம். இதை அவர்களிடம் சொல்லிவிடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு தனிமையில் இருப்பது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு பி அலோன். எனக்கு தனிமையில் இருப்பது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு பி அலோன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னிடம் பணம் கேட்க தயங்காதே. சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட பணம் கேட்கலாம் தயங்காத சரியா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மணி. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மணி. என்னிடம் பணம் கேட்க தயங்காதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் உன்னிடம் பல முறை கூறினேன். சொல்லுவோம் இல்லையா? நான் உன்னிடம் பல முறை கூறினேன் இதை பண்ணாத அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். நான் உன்னிடம் பல முறை கூறினேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதை மனதில் வைத்து கொள்ளாதே. சொல்லுவோம் இல்லையா? இதை மனசில் வச்சுக்காத மறந்துடு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். இதை மனதில் வைத்து கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னை பேச விடு. நான் பேசணும் என்னை பேச விடு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் மீ ஸ்பீக். என்னை பேச விடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னை போக விடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த 25 சென்டென்சஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.